ஹே காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 2024 வந்த ஒரு தமிழ் ட்ராமா மூவி. இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 hours 38 minutes கிட்ட கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்லப்போனால், ஒரு ஸ்கூல் காம்படிஷன் வந்து நடக்கும். அந்த ஒரு காம்படிஷனில் தான் பையனுக்கு வந்து பாரதியார் வேஷம் போட்டுருப்பார். பட் கிளம்புற அவசரத்தில் பார்த்தீங்கன்னா மீசையை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. பாரதியார் வேஷம் போட்டுட்டு மீசை இல்லைன்னா எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையன் வந்து ஸ்கூல் காம்படிஷனுக்கு போக மாட்டேன்னு அடம் பண்ணுவார். அந்த பையனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஒரு நல்ல நடிகன், ஒரு நல்ல நடிகன் பார்த்தீங்கன்னா மீசை இல்லைனாலும் அவனுடைய நடிப்பால் கைத்தட்டல் வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த பையனை என்கரேஜ் பண்ணி அனுப்பி வைப்பார். அந்த ஒரு சின்ன பையன்தான் பார்த்தீங்கன்னா நம்ம படத்துடைய ஹீரோ. நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் வந்து ஒரு பெரிய ஆளாக ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய கனவோடு இருப்பார். பட் நம்மளால முடியல. அதனால் இந்த பையனை வந்து சினி ஃபீல்டில் ஒரு பெரிய ஆளாக ஆகணும், ஒரு பெரிய ஹீரோவாக ஆக்கணும்னு சொல்லிட்டு கனவோடு இருப்பார். நம்ம ஹீரோவை வளர்ந்ததுக்கப்புறமா நிறையாவே ட்ரை பண்ணுவார். பட் இவருக்கான சான்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காது. இவருக்கு கிடைச்ச ஒரு சான்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டை இவர் இழந்துடுவார். இதுக்கப்புறமா ரொம்பவே டிப்ரெஸ் ஆகி எல்லாருமாரியே சாதாரண வாழ்க்கைக்கு போவார். அதாவது வேலை பார்த்துட்டு ஃபேமிலியை மட்டும் பார்த்துட்டு இருப்பார். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இவரால் இதை ஏற்றுக்க முடியாது, ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் கூட இருக்கிறவங்களே இவர் இழந்துடுவார். பட் ஒரு டைமுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுக்கு வந்து இன்னொரு பெரிய சான்ஸ் கிடைக்கும். அவருக்கு கிடைச்ச சான்ஸ் அவர் எப்படி யூஸ் பண்ணுறாரு, இவர் நினச்ச மாதிரியே இவர் ஹீரோவாக ஆகுறாரா இல்லையா, இதுக்கப்புறமா என்ன ஆச்சு, இதான் இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.